மரங்களை காக்க வேண்டி மரம் வளர்ப்பதின் பயனை எதிர்கால சந்ததிக்கு எடுத்துரைக்கும் வகையில் தனது வீட்டில் உள்ள பழமையான மரத்தின் மீது மரவீடு ஒன்றினை அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் மரத்தை நேசிக்கும் மகத்தான மனிதரை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை போன்ற பெரும் நகரத்தில் இருந்த மரங்கள் அனைத்தையும் கொன்றுவிட்டு மனிதனின் அறிவு வளர்ச்சியால் கான்கிரீட் கட்டடங்களாக, சுவாசிக்க சுத்தமான காற்று கூட இல்லாமல் மரமில்லா நோய் பிடித்த நகரமாக மெல்ல மெல்ல மாறி வருகிறது என்றே சொல்லலாம். மரம் வெட்டாதே என்று எத்தனை சட்டங்கள் கட்டுப்பாடுகள் போட்டாலும் வெட்டுபவர்கள் வெட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனையும் ஒரு உயிராக பார்க்கும் மனிதநேயமிக்க மனிதர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாசத்துடன் தாங்கள் வளர்த்த மரங்களுக்கு கருணை காட்டி வருவதையும் அரிதாகவே பார்க்க முடிகிறது. அப்படி மரத்தை நேசிக்கும் அரிதான சில மனிதர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார் சென்னையைச் சேர்ந்த ஜஸ்வந்த் சிங். சென்னை முகப்பேரில் வசித்து வரும் இவர் தன் வீட்டில் 30 ஆண்டு காலமாக உள்ள மாமரத்தை வெட்டாமல் காத்து வருவதுடன் அதில் அழகான மரவீடு ஒன்றையும் கட்டி அக்கம்பக்கத்து வீட்டாருக்கும் தனது வீட்டிற்கு வரும் உறவினர்களுக்கும் மரங்களை காக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தி வருகிறார். இதுக்கு இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வருஷம் பழைய மரம் அதுக்கு. ஸோ இந்த மரத்துக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது, க்ரீனரி இருக்கணும், அந்த ஏமில் இருந்தது. ஸோ இது வந்து மரமே இருக்கணும். ஆனால் இதுக்கு எப்படியோ ஏதாவது யூட்டிலைஸ் இல்லைனாக்கா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு ஒரு நினச்சேன் இருந்தோம். அப்புறம் சரி என்ன பண்ணால் மரத்தில் ஒரு வீடு கட்டிடலாம், மரத்தில் வீடுகள்லாம் மரமே பாதிக்கக்கூடாது. இதெல்லாமே காய் பார்த்தீங்கன்னா மரத்தில் நிறைய காய் வருது. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இதுவே கிடையாது. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம ஒரு ரூம் போய் இங்கே நம்ம ஒரு இது கட்டில் தூங்குற மாதிரி ஒரு பால்கனி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். ஸோ நானே ஆக்சுவலி பார்த்தா பில்டர் தான். ஸோ நம்மளுக்கு இதை தெரியும் அது. ஸோ அதை இது வச்சுட்டு நம்ம இதில் ஒரு இது பண்ணலாம், கண்டிப்பாக முடியும் சொல்லிட்டு நம்ம இது ஆரம்பித்தோம். அது நம்ம வர ஜென்ரேஷனுக்கு ஏப்பா நீங்கள் மரம் இல்லை யாருமே கட் பண்ணாதீங்க, மரம் இருந்தால் தான் நாளைக்கு நம்ம மூச்சு எடுக்க முடியும், சுவாசம் எடுக்க முடியும். இல்லைனாக்கா எல்லா இடத்துலையும் வருஷம் மழை ஜாஸ்தி வருது, மழை கம்மி வரதுக்கு ரீசன் இதுதான். நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம், ரீசன் க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இவ்வளோ எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, இவ்வளோ ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன ஆகிருக்கு, எல்லாருக்கும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது எதுக்கு வருதுனாக்கா நம்ம பண்ண தப்பு தான் அது வருது. அது நம்ம மரம் வெட்டாச்சுன்னா இருந்ததுனாக்கா அந்த பூமியோட அந்த கிரிப்னஸ் எதுவுமே அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. நம்ம மழை நம்ம கட் பண்ணாமல் இருந்தால் ஸோ நம்ம வர இந்த ஜென்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு ரோல் மாடலாகவே இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லோரும் நம்ம வீட்டில் எந்த மரம் இருந்தாலும் சரி அதை ஏதாவது ஒரு ஆங்கிளில் அவங்க வச்சுக்கலாம், மரம் கட் பண்ணக்கூடாது. அதான் எல்லாருமே நினச்சானாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். தான் வாழும் மண்ணுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் மனிதர்கள் செய்யும் கைமாறு மரங்கள் வளர்ப்பது மட்டுமே என்று மனிதத்தை இழந்து சுயநல மேலோங்கிய இந்த சமூகத்திற்கு சத்தமிட்டு அறிவுறுத்துகிறார் ஜஸ்வந்த் சிங்.